அபிராமி போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. சொல்லாம கொள்ளாம எங்க போனான்னு தெரியல. நான் இப்ப அவளை எங்கன்னு போய் பாப்பேன்னு தெரியலையே. பதட்டப்படாதீங்கம்மா. அபிராமி அப்படிலாம் பொறுப்பு இல்லாம எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இப்ப வந்துருவாங்க. நாழி ஆயிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள லக்ன பத்திரிக்கை வாசிச்சு தட்டை மாத்திக்குங்கோ. ஐயரே கொஞ்சம் இருங்களேன், என் மருமக வந்துட்டோம். அத்தை, வாங்க. உள்ள வாங்க. நில்லடி. என்ன நெஞ்செழுத்து இருந்தா என் வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறதுக்காக இப்படி நெஞ்ச நிமித்திட்டு வருவேன். அத்தை, அவங்கள வரல, நான் தான் அவங்கள தேடி போய் வரமாட்டேன்னு சொன்னவங்கள வற்புறுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அபிராமி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீதியில போற சனியனை விருந்துக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்ச மூதேவிய முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்கிற. ஏய், போடி வெளிய போ. வெளிய போங்கறல. அத்தை, அவங்கள வெளியே போ சொன்னா என்னையே வெளியே போ சொல்ற மாதிரி. அபிராமி. ஆமா அத்தை, அவங்கள அவமானப்படுத்தினா அது என்னைய அவமானப்படுத்துற மாதிரி தான். உங்க பையன் என்ன விலைக்கு வச்சுட்டாரு, நானும் விலகிட்டேன். கோர்ட்ல டைவர்ஸும் அப்ளை பண்ணியாச்சு. சந்தியா கழுத்துல உங்க மகன் தாலியை கட்டி மனைவி ஆக்கிட்டாரு. இப்ப அவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால மல்லிகாவுக்கு இப்ப உண்மையான அண்ணி சந்தியாதான். அண்ணன் மட்டும் முன்னாடி நின்னு அண்ணி இல்லாம நிச்சயதார்த்தத்தை பண்ணா அது நிறைவா இருக்காது. அதான் சந்தியாவை கட்டாயப்படுத்தி நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்களே உங்க வாயால என்ன உங்க மூத்த மகன்னு சொல்லிருக்கீங்க. நானும் இந்த வீட்டுல அந்த ஸ்தானத்துல தான் இருந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டு மருமகங்கிற ஸ்தானம் எனக்கு எப்பவோ போயிடுச்சு அத்தை. இந்த வீட்டு மருமகங்கிற ஸ்தானம் போனதுக்கு அப்புறமும் நான் என் பிறந்த வீட்டுக்கு போகாம புகுந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் புகுந்த வீட்ட பிறந்த வீடா நான் நினைக்கிறதுனாலதான். உங்க மருமகளா இல்லாம மகளா இந்த வீட்டுல வாழறதுனாலதான் மருமகஸ்தானம் போயிடுச்சு. மகஸ்தானமும் போகணும்னு நினைச்சீங்கன்னா சந்தியாவை வெளியே போக சொல்லுங்க. இல்லனா அவரோட சமமா உட்கார வச்சு தட்டு மாத்த சொல்லுங்க. என்னத்த அமைதியா இருக்கீங்க? அப்போ நான் சொன்ன மாதிரி உங்க மகஸ்தானமும் போகணும்னு நினைக்கிறீங்களா?
இதான் உங்க முடிவுனா நான் மனசார ஏத்துக்கிறேன் அத்தை. இங்க இருந்தப்ப நானும் கிளம்புறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. வாங்க போலாம். அபிராமி நில்லு. எனக்கு பேச முடியாம வாய் அடைச்சிட்டல. உன் விருப்பம் போலவே நடக்கட்டும். ரொம்ப சந்தோஷம் அத்தை. வாங்க சந்தியா, வாங்க. வேணா அபிராமி, உட்காருங்க. சார், உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? எனக்கு ஆட்சேபணம் இருக்குமா? இனிமே நீ என்ன சார்னு கூப்பிடுறதுக்கு ஆட்சேபணம் இருக்கு. நான் உனக்கு அண்ணன் முறமா, நீ எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி. இனிமே நீ என்ன அண்ணன் தான் கூப்பிடணும். உலகத்திலே உயர்ந்த சிகரம்னு எவரெஸ்ட் தான் சொல்லுவாங்க. உண்மையிலேயே உலகத்திலே உயர்ந்த சிகரம் உன் மனசுதாம்மா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஒப்பந்த பத்திரிக்கை வாசிச்சிடலாமே. சாமி வாசிங்க. லக்ன பத்திரிகை வாசிக்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமான் ராஜரத்னம் அவர்களின் இளைய மகனும் ஸ்ரீமான் ராஜகோபாலன் அவருடைய தம்பியுமான திருநிறை செல்வன் பரத்குமாருக்கும் ஸ்ரீமான் சொக்கலிங்கம் அவர்களின் மகளும் ஸ்ரீமான் கல்யாணராமன் அவருடைய தங்கையுமான திருநிறை செல்வி மல்லிகாவிற்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இரு வீட்டாரின் பரிபூர்ண சம்மதத்துடன் தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிஷ்டதி. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண. ரோஜனோ ரோஜமான ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கிங்க. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண. சந்தியா, வாங்கிக்கோங்க. மகாகணபதி பரிபூர்ண கிருபா கடாஜபல சித்திரஸ்து. தட்டை மாத்திக்குங்க. நீங்க தட்டை அவாகிட்ட கொடுங்க. சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிஷ்டதி. நீங்க அவாகிட்ட கொடுங்க. தனம் தானியம் பசும் பகுபுத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. நான் கிளம்புறேன் அபிராமி. சந்தியா, சந்தியா ஒரு நிமிஷம். இருந்து சாப்பிட்டு போலாமே. இல்ல அபிராமி, நீ சொன்னதுக்காக தான் வந்தேன். நான் கிளம்புறேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் வரேன்.
அப்போ நான் கிளம்புறேன் சார். ஆல் தி பெஸ்ட் பரத். புறப்படுறேன். கல்யாணம், உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும். சார் என்ன விஷயம்? இரு அபிராமி, நான் கல்யாணத்துக்கிட்ட பேசணும். வாங்க. சார் என்ன விஷயம்? வாங்க. அத்தை, கல்யாணம், சார் தவறுங்கிறது தவறி செய்யறது, தப்புங்கிறது தெரிஞ்சே செய்யறதும் பாங்க. நீங்க தப்புன்னு தெரிஞ்சே தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தட்டு மாத்தின மறு நிமிஷமே நான் இந்த வீட்டு சம்பந்தி. இந்த வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எனக்கும் பங்கு உண்டு. அபிராமிக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா? எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. விழுகிறது தப்பு இல்ல கல்யாணம், ஆனா விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. தெரிஞ்சோ தெரியாமலோ விழுந்துட்டீங்க. எழுந்து நெல்லுங்க கல்யாணம், உங்களால முடியும். மறுபடியும் அபிராமியோட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க. இது ஒண்ணு முடியாத காரியம் இல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சந்தியா ஏற்கனவே டைவர்சி தானே, அவங்க கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல, எதுவும் கைமீறியும் போகல. யோசிங்க கல்யாணம், யோசிங்க. மச்சான், இப்பெல்லாம் டெய்லி சரக்கு அடிக்கிறோம்ல? ஆமாண்டா, ஆபீஸ்ல எவனையும் அடிக்க முடியல, அதனால தான் ஆபீஸ் ஹவர்ஸ்ல சரக்கு அடிக்கிறோம். ஆபீஸ்ல அடிக்கிற அளவுக்கு உனக்கு யார் மேலடா கோவம்? வேற யாரு? நம்ம எம்டி சுந்தரம் இருக்கான்ல, அவன் மேல தான்டா கோவம். ஏய், அவன் மேல உனக்கு என்னடா கோவம்? என்ன கோவம் நான் கேட்குறேன்? நம்மெல்லாம் கம்பெனிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ உழைச்சிருக்கோம். நமக்கெல்லாம் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடையாது, ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆனா நம்ம அரவிந்த் ஒய்ஃப் சுகந்திக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டா அசிஸ்டன்ட் மேனேஜரா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் என்னடா நியாயம்? டேய், அவ புடவை கட்டிருக்காடா, நீ பேண்ட் போட்டுக்கிறடா. சேலைக்கு ஜிஎம் போஸ்டிங் கூட ஸ்ட்ரெயிட் அப்பாயின்மெண்ட்ரா. டேய் 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 டேய், ஏன்டா இப்படி அடிக்கிற? ஏன்டா? என்னடா ஏன்டா இப்படி அடிக்கிற? நீ சொன்ன மேட்ரால ஏத்துன போதெல்லாம் அப்படியே இறங்கிடுச்சுடா. அதனால தானே ஒரே கல்பில் அடிச்சா. டேய் மச்சான், நம்ம சுந்தரம் இருக்கான்ல? எந்த சுந்தரம்டா? அதான்டா நம்ம எம்டி சுந்தரம். டேய் 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 டேய், அவனை பத்தி மட்டும் பேசாதடா, அவனை பத்தி பேசாத. அவனை பத்தி பேசினா மட்டும் டென்ஷன் ஆயிடுவேண்டா. டேய் டேய், அந்த ஆளை பத்தி டாபிக் எடுத்ததே நீதான்டா. ஆமால, ஊத்துடா. டேய் ஊத்துடா, ஊத்து 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 ஊத்து. குட் ஈவினிங் மச்சான். என்னடா ஆரம்பிச்சிட்டீங்களா? இதே வேலையடா உங்களுக்கு? ஒரு நாளும் குடிக்காம இருக்க மாட்டீங்களா? டேய் மச்சான், இப்பதான்டா சாப்பிட்டேன், அதுக்குள்ள நீ மூட் அவுட் பண்ணாதடா. டேய், இமிடியேட்டா டேக்கப் ஆகி அப்படி பறந்து போயிடும். அப்புறம் மச்சான், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுடா. டேய், அந்த சுந்தரம் இருக்கான்லடா, அதான்டா நம்ம எம்டி சுந்தரம். அவன் பொம்பளை விஷயத்துல ஒரு மாதிரி. அவன் ஏன் நம்ம அரவிந்த் ஒய்ஃப் சுகந்திய ரொம்ப நாளா அவன் ஓகே பண்ண அலைஞ்சான் தெரியுமா? டேய் மச்சி, தப்பா எடுத்துக்காரடா. டேய் டேய், நீ கேள்றா, அரவிந்த் ஒய்ஃப் சுகந்தியா ஒரு மாதிரி ஓகே ஆயிட்டாங்க. உடனே ஸ்ட்ரைட்டா அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டான்டா. எப்படி அது மேடம்? என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசாதடா. ஏன்டா மச்சி டென்ஷன் ஆகுற? நான் எங்கடா உன் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுனேன்? நீ தான்டா அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு உன் ஒய்ஃபை டாரா கிழிச்சன்னு என்கிட்ட சொன்ன. அப்புறம் உன் ஒய்ஃபோட கொலிக்கு
அவன் பேர் என்ன? அஜயா விஜயா? விஜய் தானே. அவன் குழந்தைய தான் இவ சுமந்துகிட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கு ஒன்னா அப்பாவாக்க ட்ரை பண்றானு நீ சொன்னியா இல்லையா? சொன்னல. புகுந்த வீட்டுல இருந்து கோச்சிட்டு போற பொண்ணு பிறந்த வீட்டுக்கு போறதுதான் ஊர் உலகத்துல வழக்கம். ஆனா இவ தனியா போய் தங்கிக்கிட்டு டேப்பிங்கு கீப்பிங்னு ஊர் சுத்தினவன்னு சொன்னியா இல்லையா? அவளுக்கு ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட். அவ அப்படி இப்படின்னு உன் ஒய்ஃபை பத்தி சொன்னியா இல்லையா? இப்ப ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஏய் கரெக்ட் மச்சான். ம்? எவ்வளவு போதையிலையும் எவ்வளவு நிதானமா விளக்கம் கொடுக்கற ஒரே ஆளு நீதான் மச்சான். ஏய் தப்பு மச்சான், தப்பு. இது நான் பேசல. நான் பேசினா உளறிடுவேன். உள்ள போன சரக்கு பேசுதுடா. சரக்கு எப்பவும் வளராது, சரளமா பேசும். கரெக்ட் மச்சான். ஆ. அப்ப அரவிந்த் வைஃப் சுகந்தி ஒரு மாதிரின்ற. ஒரு மாதிரி இல்லடா, பல மாதிரி. பாவம்டா நீ. ஒய்ஃபை விட்டு கொடுக்கவும் முடியல, உண்மையை மறைக்கவும் முடியல. பாவண்டா, ரொம்ப பாவண்டா. அரவிந்தா, அரவிந்தா, டேய் டேய் அடிக்காதடா. ஆக மாட்டேன்டா அவன். சுகந்தி, சுகந்தி, வெளில வாடி. டேய் வெளில வாடி சொல்றல. நான் தூங்கிட்டு இருக்கியா? ஏய் என்னடி இந்த நேரத்துல தூக்கம்? என்ன தூங்க விடாம பண்ணிட்டு நீ இன்னத்த தூங்கிட்டு இருக்கியா? ஏய் வெளில வாடி. ஏய் தில்லு இந்த வெளில வாடி. உனக்கு இல்லாத தில்லா? ஏய் உனக்கு இல்லாத திமிரா தெனவட்டா? உனக்கு தான் உடம்பு ஃபுல்லா கொழுப்பாச்சே. ஏய் வெளிய வாடி. தூங்குறியா இல்ல தூங்குறாம நடிக்கிறியா? ஏய் வெளியில வரியா இல்ல? ஏய் வெளியில வாடி சொல்றேன். வீட்டு மருமக பிள்ளை இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்றியே, கால்ல பேசிக்கலாம் பாப்பா. யாரா நீ? போயா பா. பாப்பா கால்ல பேசிக்கலாம். போன்னு சொல்றேன்ல. ஏய் வெளில வாடி, பாடின்னு சொல்றேன்ல. பாக்குற இப்ப எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்க? ஏய் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணலடி, கலாட்டா பண்றதுக்காக குடிச்சிருக்கேன். ஏய் தபாரே, ஒரு பொம்பளை அழுதா 1000 காரணம் இருக்கும். ஆனா ஒரு ஆம்பளை அழுதா அதுக்கு ஒரே காரணம் பொம்பளை தாண்டி. என் கண்ணீருக்கு காரணம் நீ தாண்டி. இதே தெருல நிக்க வச்சு என்ன ஆர்த்தி எடுத்தாங்கடி. இப்போ இதே தெருவுல நிக்க வச்சு என்ன கதற விட்டுட்டியாடி. அரவிந்த், எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. ஆமா மாப்பிள்ள, வீட்டுக்குள்ள வாங்க. என்னது வீட்டுக்குள்ள வர்றதா? நான் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் மானஸ்தேன். இப்ப நீ இந்த வீட்ல அடி எடுத்து வைக்கலன்னு யார் அழுதது? அதான் அடியோட அழிச்சிட்டியே. இனிமே இங்க நீ அடி எடுத்து வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? அப்படியே ஆசிட் ஊத்துன மாதிரி நெஞ்செல்லாம் எரியுது, ஆற மாட்டேங்குது. அதான் ஆத்திக்கலான்னு ஊத்திக்கிட்ட. அரவிந்த், என்ன இது புது பழக்கம்? பழகுனது விலைக்கு போச்சுன்னு புதுசு புதுசா பழகிக்க வேண்டியதுதான். சம்சாரம் நிம்மதியா கெடுக்கும், சாராயம் நிம்மதியா கொடுக்கும். ஏய் பொம்பளையா இவ? இவெல்லாம் பொம்பளையே இல்ல. ஏய் நீ ஆம்பளையா? சொல்லு சுகந்தி, ஆம்பளையா? ஏய்
நீ எல்லாம் ஆம்பளையே இல்ல. ஏய், நான் ஆம்பளை எல்லாம் எப்படி உன் வயித்துல குழந்தை இருக்கும்? ஆ? அது எப்படி வந்தது?